இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு ஊறுகாய் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பூண்டு பொதுவாகவே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த பூண்டை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு டேஸ்டியான ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் அதில் உங்களுக்கு எதாவது கூட குறைச்சி வேணுமோ போட்டுக்கோங்க நீங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சேர்த்துப்போம். காரம், புளிப்பு இதெல்லாம் ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். நான் ஒரு 1/2 கிலோ பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது நான் ஃப்ரீசரில் போட்டதுனால உங்களுக்கு கலர் அப்படி இருக்குது. ஆனால் வணக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா இது ஒரு மலம் பூண்டு தான். நல்லா உரித்து இந்த மாதிரி நல்லா வணக்கணும். இதை எண்ணெயிலேயே நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் இந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் நல்லெண்ணெயில் தான் நல்லா வணக்கிட்டுருக்கேன். இதை வணக்கி அப்படியே ஒரு பக்கம் நம்ம ஆற வச்சிட வேண்டியது தான். ஆற வச்சுட்டு அந்த கேப்பில் திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை, ஃப்ளேவருக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா பொரிய விடணும். அந்த வேக வச்ச வணக்கின பூண்டை நம்ம ஆற வச்சோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் நீங்கள் நல்லா மையாக கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் 1 2மா. ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பூண்டு மெல்ல கடிபடும். அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் இந்த எண்ணெயிலேயே நான் வணக்கிறேன். நான் 400 ml எண்ணெய்ன்னு போட்டுக்கேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கங்க. நானே கிட்டத்தட்ட 1/2 லிட்டரு கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லெண்ணெய். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ நம்மளுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா வெந்தய பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அப்புறம் சில்லி பவுடர் அதுவுமே நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் போடுங்க. பெருங்காயத்தூள் அதுவும் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு ஊறுகாய்க்குள்ளே அந்த டேஸ்ட்டு வரும் வெந்தய பவுடர் போடும்போது. அதுக்காக தான் நம்ம வெந்தய பவுடரே சேர்க்குறோம். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா புளி, அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி, அதை நம்ம இதில் போட்டு நம்ம வணக்க வேண்டியது தான். இது எல்லாம் 1 by 1 நம்ம சேர்த்து வணக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சிம்மில் போட்டே செய்யுங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சு நீங்கள் அதை ஒட்ட விடாமல் நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கணும். அது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து சுருள ஒரு பதம் வரும். சுருண்டு எல்லாம் திரண்டு அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு மேலே வரும். அதுதான் நம்மளுக்கு பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது வரைக்கும் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சுற்றிலும். அப்புறம் வெல்லம், இது ஒரு 200 கிராம் போடணும். அப்போ தான் அந்த இனிப்பு, புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்து பூண்டு ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். போட்டு அதையும் நான் நல்லா இப்படி கிளறி ஒன்று சேர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் முதலையே சொன்ன மாதிரி தான் பக்குவம் இந்த மாதிரி தான். நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் கிண்ட இப்படி எண்ணெய் பிரிஞ்சு சுருள வந்துடும். இந்த மாதிரி வரும்போது தான் பக்குவம். இதை நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுற வேண்டியது தாங்க. பாருங்கள், நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே வேகும் இந்த பூண்டு. அது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பூண்டு ஊறுகாய். அதே மாதிரி வாயு கோளாறு இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்ணும். இதை நல்லா இப்படியே நான் ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லா சாப்பாட்டுக்குமே, சாம்பார் சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். நான் சம்டைம்ஸ் தோசைக்கு கூட வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு ஊறுகாய். இந்த மாதிரி பூண்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இதயத்துக்கு நம்ம நல்லா வலுப்படுத்தும். அடைப்புகள் இருந்தாலும் நீக்கிரும். வாயு கோளாறு, வாயு தொந்தரவு இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்ணிடும். பசியையும் தூண்டும். எல்லோரும், குழந்தைங்க, பெரியவங்க, லேடிஸ் எல்லாருமே இந்த பூண்டு ஊறுகாவை சாப்பிடலாம். இவங்க தான் சாப்பிடணும், அவங்க தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.